शिव 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 ஒரு மனிதன் இங்கு புனிதமடைந்து தேவனாகின்றான். பாபா நினைவு என்னும் படகில் ஏறி பயணம் போகிறான். இனிய தந்தை சிவனை எண்ணி பாடும் குழந்தை நான். என் உறவு சொல்ல அவனை அன்றி உலகில் யாருள்ளார்? ஒரு மனிதன் இங்கு புனிதமடைந்து தேவனாகின்றான். பாபா நினைவு என்னும் படகில் ஏறி பயணம் போகிறான். இனிய தந்தை சிவனை எண்ணி பாடும் குழந்தை நான். என் உறவு சொல்ல அவனை அன்றி உலகில் யாருள்ளார்? ஒரு முடிவில்லாமல் சுழலும் இந்த கால சக்கரம், இதில் தரித்த வேடம் முடியும் வேலை இந்த நாடகம். இனிய தந்தை சிவனை எண்ணி பாடும் குழந்தை நான். என் உறவு சொல்ல அவனை அன்றி உலகில் யாருள்ளார்? ஒரு மனிதன் இங்கு புனிதமடைந்து தேவனாகின்றான். பாபா நினைவு என்னும் படகில் ஏறி பயணம் போகிறான். இனிய தந்தை சிவனை எண்ணி பாடும் குழந்தை நான். என் உறவு சொல்ல அவனை அன்றி உலகில் யாருள்ளார்? பிறந்த வீடு இருந்த உலகம் அமைதியானது. இனிய தந்தை சிவனை எண்ணி பாடும் குழந்தை நான். என் உறவு சொல்ல அவனை அன்றி உலகில் யாருள்ளார்? நான் பிறந்த வீடு திரும்பும் இந்த நேரம் வந்தது. இதை உணரும் போது ஞானம் என்னும் கண் திறந்தது. இனிய தந்தை சிவனை எண்ணி பாடும் குழந்தை நான். என் உறவு சொல்ல அவனை அன்றி உலகில் யாருள்ளார்? ஒரு மனிதனின் இங்கு புனிதமடைந்து தேவனாகின்றார். தன் நினைவு என்னும் படகில் ஏறி பயணம் போகின்றான். பயணம் போகின்றான். சிவா 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 சிவா.
ஓம் சாந்தி. திடீர்னு எதுவும் நடக்கிறது கிடையாது. நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அது எல்லாமே நம்மளால் முதல்ல யோசிக்கப்பட்டது. நம்ம தான் யோசிச்சிருப்போம். நம்மளுடைய எண்ணங்களின் காரணத்தினால்தான் மனிதர்கள், சூழ்நிலைகள் கவர்ந்தெழுக்கப்படுகின்றன. இல்லைன்னா நம்ம அதுக்கு மேலே கவர்ச்சிக்கப்படுறோம். நம்ம பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்குறோம், ஒரு பஸ்ஸு வருது, நம்ம ஊருக்கு தான் போகுது, காலியாக தான் இருக்குது, ஆனாலும் நம்ம விட்டுடுறோம். ஆனாலும் நமக்கு உட்காருக்கு தோணாது, அங்கே அதில் போகலாம் அப்படின்னு தோணாது சில நேரம். அதனால் அதை போக விட்டுறோம், அடுத்த வண்டிக்காக வெயிட் பண்ணுறோம், அந்த பஸ்ஸில் ஏறிக்கிறோம். வாழ்க்கையில் இந்த மாதிரி சூழ்நிலைகள், ப்ராப்ளம்ஸு வருது. மனிதர்கள் வராங்க. நம்ம ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை, மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். முயற்சியினுடைய பலனுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. இன்றைய முரளி பார்த்தால அவ்வைத்து முரளி, முயற்சியினுடைய பலன் பின்னாடி கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணாதுங்க. முயற்சி செய்ய உடனே பலன் அனுபவம் பண்ணுங்கள். முயற்சியின் மூலமாக ஏதாவது கிடைக்கும் அப்படி கிடையாது. முயற்சி தான் பலன், பிராப்தி. இது புருஷார்த்தத்தினுடைய சீசன் போயிட்டுருக்குது. புருஷார்த்தம்தான் பலன். புருஷார்த்தத்துக்கும் பலன் கிடைக்கிற பலனும் இப்போ தான். மனசை ஏகாகிரதை ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஒரு விதி அப்படின்னா அது ஞானம் மற்றும் ஞானத்தினுடைய மனனம், சிந்தனை. ஒரு சின்ன ஒரு வாக்கியங்களை எடுத்துக்கிட்டு அதன் மீது யோசிக்கிறது. என்ன யோசிக்கிறான்? நம்மளால் என்ன யோசிக்க முடியுதோ அதை யோசிங்க. எந்த அளவுக்கு நம்மளால் போக முடியுமோ அந்த அளவுக்கு அதில் சிந்தனை பண்ணுறது. இப்படி இன்றைய காலையினுடைய சாகார முரளி பார்த்தோம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் வந்திருக்கிறீர்கள் சர்வசக்திவான் பாபாவிடம் சக்தி எடுப்பதற்காக. அதாவது தீபத்தில் ஞானத்தின் நெய்யை ஊற்றுவதற்காக. இவ்வளோ நீங்கள் படிச்சுட்டீங்க, ஓகேவா? காலையிலே படிச்சுட்டீங்க. முழு நாளும் இந்த ஒரு சென்டென்ஸை வச்சே நம்ம அனுபவம் பண்ண முடியும். நான் சக்தி எடுக்கணும் பாபாகிட்டேருந்து. யார்கிட்டருந்து சக்தி எடுக்கிறது? வேற யார்கிட்ட? இந்த உலகத்தில் அப்படி யார் இருக்கா எனக்கு சக்தி கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி உடையவங்க? உலகத்தில் உள்ள அனைவருமே சக்தியற்றவர்கள். எல்லாருமே ஒருத்தர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க, எதிர்பார்க்குறாங்க. எந்த ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எனக்கு சக்தி கொடுக்க முடியாது. எனக்கு சக்தி ஒரு சர்வசக்திவான்ட்டு இருந்து தான் கிடைக்கும். உட்காருங்க, சக்தி எடுங்க. மதுபனுக்குள்ள பிரவேசம் ஆனதும் மதுபனுடைய பூமி சக்தி கொடுக்குது. மதுபனுடைய காற்றில் சக்தி இருக்குது, மதுபனுடைய மரங்களில் சக்தி இருக்குது, மதுபனுடைய சுவர்களில் சக்தி இருக்குது, 4 தாமம் இருக்குது. அந்த 4 தாமங்களில் 6 போல வற்றாத நதியாக சக்திகள் ஓடிட்டு இருக்குது. டிரான்ஸ்லைட்லேயும் சக்தி இருக்குது. இந்த எந்தெல்லாம் ஆத்மாக்கள் அங்கங்கே சுற்றிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சக்திகளோட ஒளி கற்றைகளோட சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால சக்தி வந்துட்டு இருக்கு எனக்குள்ள, என்ன நோக்கி அப்படின்ட்டு அனுபவம் பண்ணுங்க. எப்போ யோகாவில் உட்காடுறீங்களோ எல்லாத்தையும் மறந்துடுங்க. இந்த சரீரம் கீழே இருந்துடணும், ஆத்மா மேலேயே போயிடணும். ஐ ஃபார்கெட் திஸ் வேர்ல்ட் அண்ட் திஸ் பாடி. இந்த உடலும் இந்த உலகமும் மறந்து போயிடணும். இந்த ரெண்டையும் கடந்த நான் தெய்வீகமான சைத்தன்யமான ஆத்மா, பரந்தாமம், பாபா, அதையும் மறந்துடுங்க. முதல்ல இந்த ஸ்டேஜுக்கு வாங்க. நான் ஒரு திவ்ய சைத்தன்யமான சக்தி. இந்த பயிற்சியை ரொம்ப ரொம்ப அதிகமாக பண்ணுங்க. இதுதான் ஆத்ம அபிமானி ஸ்திதி. எவ்வளோ ஸ்பீச் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ பட்டி பண்ண வச்சுருக்கிறோம், எவ்வளோ வாணி படிச்சிருக்கிறோம், எத்தனை வருஷம் ஞானத்தில் இருக்கிறோம், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் எவ்வளவு ஆத்ம அபிமானி ஸ்திதியில் எவ்வளோ இருந்தேன், அதுதான் முக்கியம். இந்த ஒரு ஆத்மா அப்படிங்கிற, நான் ஆத்மா சைத்தன்ய சக்தி அப்படிங்கிற ஒரு சிந்தனையே போதும். நான் ரொம்ப ரொம்ப சூட்சுமமான சக்தி, நான் ஜோதியாக இருக்கிறேன், நான் தீபமாக இருக்கிறேன், நான் லைட்டாக இருக்கிறேன், நான் பிரகாசமாக இருக்கிறேன், நான் ஒரு புள்ளியாக இருக்கிறேன். இந்த உடல் நான் கிடையாது. இந்த உலகத்தை கட் பண்ணிடுங்க. இந்த சரீரமும் இல்லை. நான் ஒரு பறவையாக இருக்கிறேன், பறந்துட்டு இருக்கிறேன். அதனால் ஆகாயத்தை நோக்கி, ஆகாயத்தின் பக்கம் உங்களுடைய பார்வைகள் இருக்கட்டும். பறந்து செல்லுங்கள். இந்த உலகம், இந்த பூமி, இந்த சரீரம், இதுதான் நமக்கு தடையாக இருக்குது. நம்மளுடைய பறக்கும் சக்தியை தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறது இதுதான். இன்றைய வரதானத்தில் பாபா என்ன சொல்கிறார்? எல்லாரையும் தூய்மையாக்குங்க. சதோப்பிரதான் சொன்னாரா? ஆத்மாவை, இயற்கையை, காலத்தை, நேரத்தை, சம்பந்தத்தை, சமஸ்காரத்தை,
சரி, காலத்தை எப்படி தூய்மையாக்குறது, சமயத்தை நேரத்தை எப்படி தூய்மையாக்குறது? மீதியெல்லாம் ஸ்தூலமான பொருள் தூய்மையாக்கிடலாம், காலத்தை எப்படி தூய்மையாக்குறது? டாபிக் வந்து புதுசாக தெரியுது இல்லையா? ஹவு டு பியூரிஃபை டைமை சதோபிரதானமாக்குங்க, பாபா தான் சொன்னார். ஆகையினால நாளையிலிருந்து நம்ம புது பட்டி ஆரம்பிக்க போகிறோம். அதனால் இது 18 பட்டி நடந்திருக்கு, 18 பட்டி முடிஞ்சிருக்கு. நாளைக்கு 19வது பட்டி ஆரம்பிக்க போகுது. இந்த 18 பட்டியும் அட்டன் பண்ணது யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்க, 1-2 பேர். இன்னைக்கு வரைக்கும் ஒரு எக்ஸாம் கூட யாருமே கொடுக்கல. அது யாரு? எல்லா எக்ஸாமும் கொடுத்தது யாரு? யார் இது வரைக்கும் எக்ஸாம் எழுதவே இல்லையோ, அட்டன் பண்ணவே இல்லையோ, அவங்க இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணணும். 14 முரளி 1994 அதனுடைய எக்ஸாம் நாளைக்கு. 1994 வருஷத்தினுடைய 14 முரளிகள் இப்போ போய் படிங்க. அப்புறம் போய் நைட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. கொஸ்டின் என்ன அதை யோசிக்காதுங்க, நீங்கள் முரளி படிங்க. படிக்க சில பவர்ஃபுல்லான வாக்கியங்கள் வரும், அதனால மூழ்கி போயிருங்க. ஏன்னா அந்த வாக்கியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிடலாம். நாளையிலிருந்து என்ன ஒரு பட்டி ஆரம்பமாக போகுதோ அதனுடைய தலைப்பு, முக்கியமான தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமான விஷயம் யோகத்தை பொறுத்தது. யோகத்தை சார்ந்த பட்டி. ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து 3 மணி நேரம் யோகா. அமிர்த வேலையில் முடிஞ்ச வரைக்கும் 2 மணி நேரம், 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும். அப்புறம் ஈவினிங் 1 மணி நேரம். அப்போ மொத்தம் எத்தனை ஆச்சு? 3 மணி நேரம் ஆச்சா? அதனால அன்பில் மூழ்குவது, நினைவில் மூழ்குவது, இது அந்த பட்டியோட தலைப்பு. நினைவில் மூழ்குங்கள், தினமும் 3 மணி நேரம் மூழ்குங்கள். எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். ஏன் அப்படின்னா, அந்த ஞானத்தை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதனுடைய மிக உயர்ந்த நிலை வந்து அசரீரி நிலை. அதை அனுபவம் செய்கிறது தான் மிக உயர்ந்த நிலை. ஞானத்தை படிக்கிறதுனாலையோ, சிந்தனை பண்ணுறதுனாலையோ, எக்ஸாம் எழுதுறதுனாலையோ இந்த அளவு ஆத்மாவுக்கு உள்ள நிறையாது. எந்த அளவு அசரீரி நிலையில் நிலைச்சிருந்து அந்த ஞான சிந்தனை செய்கிறோம் அப்படின்னா, ஏனென்றால் அசரீரி நிலையில் நிலைத்திருந்து எப்போ நம்ம ஞான சிந்தனை பண்ணுறோமோ அப்போ அது டைரக்டாக சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போயிடுது, ஆள் மனசுக்குள்ளே போயிடுது. அதனால் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. யோகாவில் உட்காருங்க, 36 குணங்களை ரிவைஸ் பண்ணுங்க. யோகாவில் உட்காருங்க, 8 சக்திகளை ரிவைஸ் பண்ணுங்க, 24 மரியாதைகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, 10 சமர்ப்பண சூத்திரங்களை நினைவு பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. யோகாவில் உட்காந்து 7 விதமான சமர்ப்பணத்தை பற்றி அதை ரிவைஸ் பண்ணுங்க. பிரம்மச்சரியத்தினுடைய 16 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை ரிவைஸ் பண்ணுங்க. 108 ஸ்ரீமத், 16 கலைகள், என்னெல்லாம் நம்பரில் இருக்குதோ அது எல்லாமே சிந்தனை பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. யோகாவில் உட்காந்துட்டு 108 சொமான ரிவைஸ் பண்ணுங்க. யோகம் அப்படின்னா மிலன், யோகம் சந்திப்பு, யோகா அப்படின்னா ஸ்மிருதி. யோகா என்றால் அன்பில் மூழ்கிய நிலை, யோகம் என்றால் சம்பந்தம், யோகம் என்றால் நினைவு யாத்திரை, யோகம் என்றால் ஆத்மவிமானிய ஸ்திதி, யோகம் என்றால் மன ஒருநிலைப்பாடு, யோகம் என்றால் மாற்றங்கள் நிகழ்வது. இப்போ நம்ம பார்த்தது 10 விஷயங்கள் யோகாவை பற்றி. நம்ம இப்போ 108 விஷயங்களை கொண்டு வரணும், நம்ம கண்டுபிடிக்கணும், உருவாக்கணும், தேடணும். அது இந்த பட்டியில் நம்ம கொண்டு வரணும். 1 பிப்ரவரியிலேருந்து 28 பிப்ரவரி வரைக்கும் 3 மணி நேரம் உட்கார்ந்து யோகா பண்ணணும். உட்கார்ந்த நிலையில் 3 மணி நேரம் யோகாவினுடைய சார்ட் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரூல்ஸு. 2வது, ஃபோன்லேருந்து தூரமாக இருங்க. 3 மணி நேரம் யோகா, ஃபோன் வந்து 0. யோகா பண்ணும்போது ஃபோனை தூரமாக வச்சுருங்க. நீங்கள் வெளியில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, சென்டரில் இருந்தாலும் சரி, 3 மணி நேரம் யோகா கண்டிப்பாக பண்ணணும். இப்படி சொல்லக்கூடாது, நான் ட்ராவலிங்கில் இருந்தேன், வெளியில் இருந்தேன், மதுபனுக்கு போயிருந்தேன், அதனால் நான் யோகா பண்ணல, அப்படி சொல்லக்கூடாது. நான் திருவனந்தபுரம் போயிருந்தேன், நான் வந்து பழனிக்கு பாலக்காடு போயிருந்தேன், நான் மதுரை போயிருந்தேன், அதனால எனக்கு யோகா பண்ணல, அப்படி சொல்லக்கூடாது. நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க, நான் மதுபனுக்கு போயிருந்தேன்னா 1 வாரம், அதனால் யோகாவே பண்ணல அப்படின்னு. எதுக்கு போனீங்க? எதுக்கு போயிட்டு அப்போ என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? மதுபன் போனதில் யோகா இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. யோகா பண்ணுறது தானே மதுபனுக்கே போகிறோம், அங்கேயே யோகா பண்ணலாம். இப்போ எங்கே தான் யோகா பண்ணுவீங்க? சேவையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு யோகா பண்ணணும். ஓகே,
3 மணி நேரம்னா எத்தனை மினிட்ஸ்? 180 மினிட்ஸ், 180 நிமிஷம். இந்த வாழ்க்கையில் சில நேரங்கள் தானாகவே புருஷார்த்தமே இல்லாமல் போயிடுது. டயர்டு வந்துடுது, களைப்பாயிடுது, பிடிக்காமல் போயிடுது, வெறுப்பாயிடுது. ஏன்னா இந்த வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸு கணக்கிலடங்காத ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா பல ஜென்மங்களுடைய கணக்கு வழக்கு இருக்குது. எத்தனை ஆத்மாக்கள்கிட்ட எவ்வளோ கணக்குன்னே தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் எல்லாமே ஓகே அப்படின்னு பார்த்தா திடீர்னு இன்னொரு பிரச்சனை வந்துடுது. புது இடம், புது ஆத்மாக்கள், புதுசாக வரக்கூடிய ஆத்மாக்கள்கிட்ட கூட எந்த மாதிரி கணக்கு இருக்குது, சொல்ல முடியாத மாதிரி கணக்கு இருக்குது. புது பிரச்சனைகள் ஆத்மா ஆட்டங்காண வச்சிருது. இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததோ அதை ஒரு சைடில் வச்சுருங்க. புதுசாக இப்போ ஃப்ரெஷ்ஷாக முதல்ல இருந்து இப்படி புரிஞ்சிட்டு புருஷார்த்தம் பண்ணுங்க. இந்த யோகா தான் ஒரே ஒரு டூல், ஒரே ஒரு சாதனம் என்னுடைய நிலையை உயர்வாக மாற்றுறதுக்கானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு புருஷார்த்தம் பண்ணுங்க. ஞானம் படிக்கிறதுனால கிடையாது, எழுதுறதுனால கிடையாது, இப்போ நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க அதனாலையும் கிடையாது. என்ன நம்மளால் செய்ய முடியுமோ அது சர்வசிரேஷ்டமானது. அதனால் யோகாவினுடைய முக்கியத்துவத்தை அவ்வளோ உயர்த்துங்க. இது ஒன்று தான் மிக உயர்ந்த சாதனம், வேற ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. இதை தவிர வேறு எதுவும் கிடையாது உயர்ந்தது. வேறு எந்த ஒரு துணையும் கிடையாது, எதுவுமே சாதனம் எதுவுமே இல்லை, வேறு வழியே இல்லை, வேறு மெத்தடே இல்லை. போஜனுக்கு மேலே நான் பார்த்தாச்சு, ட்ரை பண்ணிட்டேன், ஆயிரக்கணக்கான ஸ்பீச் பண்ணியாச்சு, நிறைய நோட்ஸ் எழுதியாச்சு, ஒன்றும் வேலைக்கு உதவலை. நான் ஸ்பீச் பண்ணி யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுடைய ஸ்திதி உயர்வாயிடுச்சு, நான் கீழே இருக்கிறேன். யாரெல்லாம் நான் சொன்னதை கேட்டு நோட்ஸ் உருவாக்கினாங்களோ அவங்க மேலே போயிட்டாங்க, முன்னாடி போயிட்டாங்க, நான் அங்கேயே இருக்கிறேன். அதனால் இப்போ இப்படி நினைங்க, இந்த ஒரே ஒரு மெத்தட் மட்டும்தான் இப்போதைக்கு யோகா மட்டும்தான். அதனால் ரூல் நம்பர் 1 என்னது? 3 மணி நேரம் உட்கார்ந்த யோகா இந்த 28 நாள், இந்த மாதம் ஃபுல்லாக, வரக்கூடிய மாதம் ஃபுல்லாக. இந்த மாதத்தில் இன்னும் 2 முரளி இருக்குது. அதாவது 97வது வருஷத்தினுடைய முரளி 2 இருக்குது. 14/12/1997, 31/12/1997, அப்புறம் 98வது வருஷத்தினுடைய முரளிகள், 99வது வருஷத்தினுடைய முரளிகள், 2000 வருஷத்தினுடைய முரளிகள். டோட்டல் 29 முரளி இருக்குது. ஆனால் 28 நாள் தான் இருக்குது இந்த மாதத்தில். இதனுடைய இது என்னென்னா, ஒவ்வொரு முரளியிலேருந்தும் யோகத்திற்கான 3 பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும், அதை எடுக்கணும். யோகா என்றால் என்ன அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொரு நாள் 3 வச்சு பார்த்தீங்கன்னா 29×3 பார்த்தீங்கன்னா 87 பாயிண்ட்ஸ் வந்துடும், நமக்கு கிடைச்சிரும். யோகம் என்றால் என்ன அப்படின்னு டைரக்டாக யோகாங்கிறது அங்கே எழுதலை. ஆனால் யார் ஸ்பீச் பண்ண போகிறீங்களோ அவங்க அதை கண்டுபிடிச்சி எழுதணும். யார் சிந்தனை பண்ண போகிறவங்களோ, யாருக்கு மறுபடியும் ரிவைஸ் பண்ண போகிறீங்களோ, டெய்லி ஒருத்தர் வாணி எடுக்கிறாரு, இன்னொருத்தர் ரிவைஸ் பண்ணுறாரு, ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறாரு, இன்னொருத்தர் ரிவைஸ் பண்ணுறாரு. அவங்க நீங்கள் இந்த 3 பாயிண்ட்டையும் அட்டென்ஷன் வச்சு அதை கண்டுபிடிக்கணும். யோகா என்றால் 1, யோகா என்றால் 2வது பாயிண்ட், யோகா என்றால் 3வது, இப்படி 3 பாயிண்ட் அந்த அன்னைக்கு படிக்கக்கூடிய முரளியிலேருந்து நீங்கள் எழுதணும். அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் எழுதணும். யோகம் என்றால் அதீந்திரிய சுகத்தில் நடனம் ஆடுபவர் அப்படின்னு அந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. கூடவே 2 நிமிஷம் 3 நிமிஷம் கமெண்ட்ரி கொடுத்து யோகா பண்ண வைக்கணும். இந்த 2 விஷயங்கள் தான் நாளையருடைய பட்டியலிருந்து ஆரம்பிக்காது. எல்லாருக்காகவும் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாளையிலிருந்து 3 மணி நேரம் யோகா கண்டிப்பாக கம்பல்சரி, நாளையிலிருந்து. ஓகேவா? ஒரு நாள் கூட மிஸ் ஆகிடக்கூடாது. 3 மணி நேரம் யோகா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ராத்திரி முடிச்சிருந்தாலாவது அதை நிறைவேற்றிடணும். இப்போ ப்ராக்டிஸ் யோகாவில் என்ன பண்ணணும்? அதிகமாக பாடிலெஸ் ஸ்டேஜை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆத்மாபிமானி ஸ்திதி, இது ஒரு பயிற்சி தான் மேக்சிமம் பண்ணணும். ஆத்மாவுடைய சிந்தனை, ஆத்மாபிமானி நிலை, ஆத்மாவுடைய சூட்சுமத்தன்மை, ஆத்மாவுடைய அமரத்தன்மை, ஆத்மாவுடைய குணம், ஆத்மாவுடைய சக்தி, ஆத்மாவுடைய வீடு, ஆத்மாவுடைய யாத்திரை, ஆத்மாவுடைய பிதா தந்தை, ஆத்மாவுடைய புனர்ஜென்மம், ஆத்மாவுடைய சூட்சுமத்தன்மை, சூட்சுமதா, திவ்யதா, கெகராய்தா, ஆழ்ந்த நிலை, அவிநாசி தன்மை, ஆத்மாவுடைய ஆழ்ந்த நிலை. ஆத்மான என்ன? நான் இந்த தேகம் கிடையாது, இந்த உடம்பு கிடையாது. இதுதான் பயிற்சி. இது வேற, நான் வேற, இது வேற, நான் வேற, இந்த உடம்பு வேற, நான் ஆத்மா வேற. எவ்வளவு இந்த ப்ராக்டிஸ் காலையில் சூப்பராக இருக்குமோ அந்த அளவு ஃபுல் டே சூப்பராக இருக்கும், சுபமாக இருக்கும். இல்லை அப்படின்னா முழு நாளும் உடம்பு கவர்ச்சிக்கும், இல்லைன்னா உலகம் கவர்ச்சிக்கும், ஏதாவது ஒன்று நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும். மனசுக்குள்ள ஆசைகள் உற்பத்தி ஆகும்.
மனசு வந்து நிரந்தரமாக விரக்த ஸ்திதியில் இருக்குதும். அதாவது ஒன்றுமே இல்லை, வெறுமையான நிலையில் போயிடும் ஆத்மா. மனசு தன்னுடைய சம்பந்தங்களில் வந்து அதிகமாக இல்லை, தன்னுடைய படைப்புகளில் வந்து அதிகமாக அட்டாச் பண்ணுறது, என்னுடையது அப்படிங்கிறதுல அதிகமாக அட்டாச்மெண்ட் இருக்குது. ஆனால் அதிலிருந்தும் அதிலிருந்தும் என்ன பண்ணோம், டிட்டாச் ஆகிடணும். அப்புறம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நோட்ஸ் இருக்கணும், கண்டிப்பாக நோட்டு பென்னு வச்சுருக்கணும், சும்மா உட்காரக்கூடாது, மெயின் பாயிண்ட் எழுதணும். நல்ல முறையில் நோட்ஸ் எழுதுங்க, கண்ணா பின்னான்னு எழுதக்கூடாது, அழகாக எழுதணும். யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்படியே முகம் சொல்லிச்சிடக்கூடாது, என்ன எழுதி வச்சுருக்குப்பா சே அப்படின்னு ஆயிடக்கூடாது. என்ன எழுதுறீங்களோ அதை சரியாக எழுதுங்க, கரெக்டாக எழுதுங்க, அழகாக எழுதுங்க. அப்படின்னா அது தான் எழுதணும், அது ஓ மாதிரி எழுதக்கூடாது. ஐ அப்படின்னா அது ஐ மாதிரி எழுதணும், ஐயோன்னு சொல்கிற அளவு எழுதக்கூடாது. யார் வந்து எழுதாமல் ஐயா எழுதாமல் வேற மாதிரி எழுதுறாங்கன்னா வாழ்க்கையில் எப்போவுமே திருப்தி இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். மேலே வந்து இது கம்மியாக இருக்கணும், கீழே பெருசாக இருக்கணும், இல்லை ஆவில். அதுவே மேலே அதிகமாக எழுதிட்டு கீழே சின்னதாக எழுதுனாங்கன்னு என்ன அர்த்தம், ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம், திருப்தியே இல்லாதவங்கன்னு அர்த்தம். கரெக்டாக எழுதுறவங்க தான் திருப்தியாக இருக்காங்கன்னு அர்த்தம். மேலே பெருசாவோ இல்லை கீழே பெருசாவோ எழுதுனாங்கன்னா அவங்க திருப்தி இல்லாதவங்கன்னு அர்த்தம். இது சைக்காலஜி படி சொல்கிறாரு. அதில் ஒவ்வொரு வார்த்தைகள் மேலேயும் அன்போடு எழுதணும். தன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் மேலே நமக்கே லவ் வந்துடணும், அந்த அளவு எழுதணும். மோகம் வந்துடக்கூடாது, அன்பு வரணும், சுத்தமான அன்பு. ஏன்னா நம்ம பரமாத்மாவுடைய மகா வாக்கியத்தை எழுதுகிறோம், ஒவ்வொரு எழுத்துக்கு நடுவில் கேப்பு ஒரே மாதிரி விடணும், பர்ஃபெக்டாக. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்வர் ஆகட்டும், வெஞ்சனாகட்டும், மெய்யெழுத்தாகட்டும், உயிரெழுத்தாகட்டும், அழகாக எழுதுங்க. ராஜயோகான்னா என்ன அர்த்தம், எல்லாமே இருக்கும். 20 விஷயங்கள் இருக்குது ராஜயோகாவில். இப்போ ஒரு நடுவில் ராஜயோகா வச்சுக்கிங்க. ராஜயோகான்னா என்ன அர்த்தம், ராஜயோகா அப்படின்னா பிரம்மச்சரியம், ராஜயோகா அப்படின்னா அமிர்த வேலை, ராஜயோகம் என்றால் கர்மயோகா, ராஜயோகா அப்படின்னா ஏகாக்க ஒருநிலை மன ஒரு கான்சன்ட்ரேஷன், ராஜயோகா அப்படின்னா சுத்த போஜன், ராஜயோகா அப்படின்னா அவ்யக்த முரளியினுடைய ஸ்டடி, ராஜயோகா அப்படின்னா ஃபிசிக்கல் யோகா, ரன்னிங், ஜாகிங் எல்லாமே வந்துடுது. ராஜயோகா அப்படின்னா ஆரோக்கியம், ராஜயோகா அப்படின்னா சூப்பர் மெமரி, ராஜயோகா அப்படின்னா மெமரி டெக்னிக், ராஜயோகா அப்படின்னா பிரபுவின் சாநித்தியம், பிரபுவினுடைய முன்னிலை, ராஜயோகா அப்படின்னா அசிரீரின் பயிற்சி, ஆன்மீக ட்ரில், ராஜயோகா என்ன பவித்ரதா, சுத்த போஜன், சுத்த தூய்மை, பவித்ரதா, ராஜயோகா அப்படின்னா சேவை, ராஜயோகா அப்படின்னா ஆசீர்வாதங்கள், சேவையினுடைய ஆசீர்வாதங்கள், ராஜயோகா அப்படின்னா பணிவானவங்க, நிமித்தமானவங்க, ராஜயோகா அப்படின்னா மௌனம், ராஜயோகா அப்படின்னா ஏகாந்தவாசி, ராஜயோகா அப்படின்னா விகாரங்களை வென்றவர். எவ்வளோ அடையாளம் வந்துருச்சு பாருங்க. ராஜயோகா அப்படின்னா எவ்வளோ 15-20 பாயிண்ட் வந்துருச்சா. ராஜயோகா அப்படின்னா ரூமில் பாபா ரூமில் உட்காந்து யோகா பண்ணுறீங்கல்ல, உங்கள் ரூமில் உட்காந்து யோகா பண்ணுறீங்க, இது ஒரு சின்ன பாகம், அவ்வளோதான். அது மட்டும் ராஜயோகா கிடையாது. ராஜயோக யோகா அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கை. ராஜயோகா அப்படின்னா டூயிங் கிடையாது, பீயிங், ஆகணும், ஆகிறது ஆட்டோமேட்டிக்காக. நம்ம பார்த்தது எல்லாமே ப்ராக்டிக்கல். ராஜயோகா மெடிடேஷன் இஸ் சுட் பி த லைஃப். ராஜயோக மெடிடேஷன் அப்படின்னா அது வாழ்க்கை, ஒரு பெரும் ப்ராக்டிஸ் கிடையாது. ஒரு இடத்துல உட்காந்து யோகா பண்ணுறது அது ராஜயோகா கிடையாது. மெடிடேஷன் அப்படின்னா நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், அது கூட மெடிடேஷன் தான். நான் எழுதிட்டு இருக்கேன், அதுவும் மெடிடேஷன். உங்களுடைய எழுத்து முறையை அது மெடிடேஷனாக மாற்றிடணும். நீங்கள் எழுதுனதை யாராவது யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மெடிடேஷன் வந்துடணும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அவங்களுக்கு குஷி வரணும். அப்போ இது மெடிடேஷன். வெட்டி எழுதுறீங்க, அடிச்சு எழுதுறீங்க, ஒரு எழுத்து வந்து மலைக்கு போகுது, ஒரு வந்து பள்ளத்தை நோக்கி போகுது, என்ன அதை பார்த்தா யாருக்காவது குஷி வருமா, சந்தோஷம் வருமா, யோகா வருமா? நீங்கள் ஒவ்வொரு எழுத்துக்கள் என்னெல்லாம் எழுதுறீங்களோ அது உங்களுடைய பர்சனாலிட்டியை காட்டுது. அதனால நாளையிலேருந்து பட்டி ஆரம்பமாகுது, புது பட்டி, அதுக்கான ஏற்பாடு இன்னையிலேருந்து நம்ம செய்யணும். நம்பர் 1, சீக்கிரமாக போய் தூங்கிடுங்க, அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். 3 மணிலேருந்து 5 மணி கண்டிப்பாக யோகா பண்ணுங்க. வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு பதில், யோகா, நினைவு. ஆத்மா எப்போ பவர்ஃபுல் ஆகுதோ அப்போ மற்ற எல்லாமே கீழே போயிடும், ட்ராப் ஆயிரும் எல்லாமே. ஆத்மா எப்போ சக்திசாலி ஆகும், இன்னைக்கு வாணியினுடைய ஹெட்லைன் மாதிரி, சர்வசக்திவான் பாபா கிட்ட இருந்து சக்தி எடுக்கும் பொழுதுதான் ஆத்மா சக்திசாலி ஆகும். அதனால எல்லாருமே நினைவில் மூழ்கிருங்க. அச்சா, ஓம் சாந்தி. ah
நான் பரம பவித்திர பூஜைக்குரிய ஆத்மா. நான் மாஸ்டர் சர்வசக்திவான். நான் சாந்தி தூதுவன் ஆத்மா. நான் அங்கதன் போலாடாத அசையாத ஆத்மா. நான் ஆன்மீக ரோஜா மலராத்மா. நான் 16 கலைகள் நிறைந்த ஆத்மா. நான் 16 கலைகள் நிறைந்த ஆத்மா. நான் ஞான கங்கை ஆத்மா. நான் ஞான கங்கை ஆத்மா. நான் ஜன கங்கை ஆத்மா. நான் விஸ்வ கல்யாண